அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். இந்த நிகழ்வு மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடியதுங்க. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டிற்கான அதிபதி. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி உறவு இன்பம் அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன். சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர். செய்யும் வினைகளுக்கேற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். ஒருவருக்கு பொறுமையையும் நிதானத்தையும் உழைப்பையும் தரக்கூடியவர் இந்த சனி. ஆக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நீதி நெறி தவறாதவர்கள் என்றே சொல்லலாங்க. ஒரு விஷயத்தை ஈஸியாக எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்மையை கொண்டவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டால் மட்டும்தான் அதை செய்வாங்க, தப்புன்னு பட்டால் அதை யார் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எல்லாமே தான் எதிர்பார்த்ததை விட எதிர்மறையாகவே நடக்குது, நாசப்பட்டது எதுவுமே சரியான விதத்தில் கிடைக்கல, எனக்கு கிடைச்சது எதுவுமே கடைசி வரைக்கும் நிலைக்கலை, எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முழு மனசோடு எதையும் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டே இருக்கேன், எனக்குன்னு ஒரு நல்ல காலங்கள் நேரங்காலங்கள் எதுவும் அமையாது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. உதாரணமாக தொழில் ரீதியாக இதுவரை தொழில் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் வேலையே செஞ்சுட்ருக்கோம், அடுத்தவங்களுக்காகவே உழைச்சிட்ருக்கோம், நமக்குன்னு சொந்தமாக ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு சொல்லி பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸும் சரியான விதத்தில் ரன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆரம்பிக்கிறதுலேயே சில பிரச்சனைகள். அப்படியும் ஆரம்பித்தாச்சு, கஷ்டப்பட்டு எல்லாம் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம், அதில் வந்துட்டு லாபம் வரலினாலும் பரவாயில்ல, நஷ்டமாகாமல் இருந்தால் சரிங்க, அந்த நிலைக்கு கடந்துட்டேன். என் கூட ஆரம்பித்தவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் ஓஹோன்னு இருக்குது, ஆனால் என்னோடது அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியல. எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது நிறைய கொடுத்துட்டே இருக்குது. இது எப்போ தான் தீரும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகுங்க. புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் ரீதியாக வெளியூரோ அல்லது வெளிநாடோ பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். உங்களுடைய தொழில் துறையில் உங்களுடைய பிஸ்னஸில் எந்த இடத்துல தவறு நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்வதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் ரீதியாக இருந்த வந்த பகைகள் அப்படிங்கிறது அகலும், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. அது மூலமாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். புதிய பார்ட்னர்ஸை இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்கள் தொழிலில் பழைய எம்ப்ளாயீஸை விலக்கிட்டு புதுசாக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை கொண்டு வரதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். வேலை ரீதியாக நிறைய மன உளைச்சலை சந்திச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, பிடிக்காத துறையில் திணிச்சு சில செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்ய சொல்கிறாங்க. இதனால் எனக்கு மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிடுச்சுங்க. வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுடைய நிலையெல்லாம் வேறு லெவலில் மாறிடுச்சு. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் இன்றைக்கி ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க, ஆனால் என்னுடைய நிலை இன்னும் கொஞ்சம் கூட மாறலை. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க, திடீர்னு அந்த வேலை அப்படிங்கிறது விட்டுட்டு வர மாதிரி ஒரு சூழல், அந்த வேலையை இழக்கிற மாதிரி ஒரு நிலை. ஸோ நிறைய ஜாப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கணும்னு எனக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையலை. இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுங்க. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அந்த வாய்ப்பெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சூழல். ஸோ ப்ரொமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த நிறுவனத்தை விட்டுட்டு வேற ஒரு புதிய நிறுவனம் போகும்போது அங்கே உங்களுடைய சேலரி லெவல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க, கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் கிடைக்கும். ஸோ தேவையில்லாத வேலையில் திணிச்சு தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய வேலை எல்லாத்தையும் தெரிஞ்சு உங்கள் கூட சகஜமாக பழகி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பொன்னான வாய்ப்புங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்.
அடுத்ததாக இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது. ஸோ அந்த கல்யாணம் ஒன்று மட்டும் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னாவே எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது டோட்டலாக தீர்ந்துடும். ஏன்னா கரெக்டான ஸ்டேஜில் மேரேஜ் நடக்காதனால எல்லாம் இருந்தும் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உருவாக்கிட்டேன். இந்த மேரேஜ் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஜாதக ரீதியாக சில குறைபாடுகள் வந்துடுது. ஜாதகம் செட் ஆகாமல் போகிறதுங்க. அதே மாதிரி ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டோம், அது சரியான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தி அடையாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய காரணத்தினால அந்த அலையன்ஸ் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. அதே நேரத்தில் மற்றவங்க நம்ம சொந்த பந்தங்களும் சரி, உடன் இருக்கிறவங்களும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த திருமணத்தை தடை பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாத பகையினால் சில பிரச்சனைகளை உருவாக்கி எனக்கு மேலே அவதூறுகளில் பரப்பி அந்த திருமணத்தை நடக்க விடாமல் சில எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. ஸோ இந்த நிலைகள்லாம் மாறும். உங்களை விட்டு எதிரிகள் விலகுவாங்க. கண்டிப்பாக உங்களை ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கோ அல்லது பையன் ஓகே சொல்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள், திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கைகூடும். ஸோ காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலுக்கு ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். காரணம் இல்லாமல் அடிக்கடி சண்டை போடுறவங்க கூட உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், ஏன்டா இந்த லைஃப்குள்ளே வந்தோம், ஏன்டா இங்கே கல்யாணம் பண்ணோம், ஏன்டா இந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு சில மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏன்னா நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையவே இல்லைங்க. எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையவாவது நான் விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த விஷயங்களும் எனக்கு சரியான விதத்தில் அமையவே இல்லைங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத குழப்பங்கள், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலியில் இல்லவே இல்லை. இதனால் குழந்தைங்களோட ஆரோக்கியத்திலையோ அவங்களுடைய கல்வியிலையோ கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சு. இதனால் 2 பேர் பிரிஞ்சால் போதும், டிவோர்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த சூழல் அப்படிங்கிறது மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அடுத்ததாக எனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலைன்னா, நான் தேடி போன ஒரு வாழ்க்கையோ என்னை தேடி வந்த வாழ்க்கையோ கரெக்டான விதத்தில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதுலேயும் தேவையில்லாத சில குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், எதுக்காக சண்டை போடுறோம், எதுக்காக என்னை வெறுக்கிறாங்க, எதுக்காக என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியல. நல்லபடியாக எல்லாமே போயிட்டு இருந்ததுங்க. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தேவையில்லாத எங்களுக்குள்ள மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. நல்லா இருந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி பிரிவுகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. காரணமே இல்லாமல் என்னை ஒதுக்கிட்டு போகிற மாதிரி, என்னை விட்டு விலகி போகிற மாதிரி, பிரிந்து போகிற அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலைகள் அப்படிங்கிறது எப்போ தான் மாறும்? நான் விருப்பப்பட்ட நபர்களை என்னை தேடி வரமாட்டாங்களா? நான் பழையபடி மறுபடியும் என்னோடய லைஃப்பை வாழ முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது பிரச்சனையாகி தான் அதை விட்டு வெளியவே வந்தேன். இப்போ நான் தேடி போகிற வாழ்க்கையும் அதே நிலையில் இருக்குது அப்படின்னா இதை எப்படியாவது சமாளிக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல்கள் கிடைக்கும். வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களும் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போகுது. சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ரொம்ப நாளாக நின்று போன வீட்டு வேலையை முடிப்பீங்க. புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கோ அல்லது புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கோ, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆசைப்பட்ட ஒரு துறையில் படிப்பதற்கான ஒரு யோகமும் அதில் சாதித்து விளங்கக்கூடிய அளவுக்கும், வெளியூர் சம்மந்தப்பட்ட, வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில கல்வி முன்னேற்றங்கள், கல்வி ரீதியாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் இருந்து வந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக அகலக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. அதே நேரத்தில் இந்த சூழலில் கடன் ரீதியில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள், காரணமே இல்லாமல் கடன் வாங்கினா அந்த கடனுக்கு தேவையில்லாத வட்டி கட்டி இன்றைக்கி கடனுக்கு மீறி, அதாவது என்னுடைய வருமானத்துக்கு மீறி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இந்த கடனை எப்படியாவது அடைச்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. எப்போ தான் இந்த கடனை அடைப்பேன், எப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பேன், இந்த பணத்தினால எனக்கு தேவையில்லாத பகைகள், எதிர்ப்புகள்லாம் உருவாயிருச்சு. சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி என்னை விட்டு விலகி போகிற அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. அந்த சூழலெல்லாம் மாறுமா, பழைய நிலைக்கு நான் எப்போ திரும்ப முடியும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் வெற்றி பலனை கொடுக்குங்க. பகையாக இருந்தவங்க கூட நட்பாக மாறுவாங்க. உங்கள் நிலையை புரிஞ்சுட்டு அவங்களே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க.
இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.